வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தமிழ் புத்தாண்டுக்கான ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய மாங்காய் பச்சடி பண்ண போறோம். மாங்காய் பீசஸ் ரொம்ப கரையாம அப்படியே அழகா முழுசா இருக்கு. அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப இருகல, அதுக்கு ரொம்ப தண்ணியாவும் இல்ல. இந்த பழமும் பாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி பண்ணாதவா யாருமே இருக்க மாட்டா. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் பச்சடியில அறுசுவையும் கலந்துருக்கும். எல்லாருமே பண்ணுவோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். என்னோட மெத்தட்ல இந்த மாங்காய் ஸ்வீட் பச்சடி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாங்காய் ரொம்ப கரையாம அப்படி நல்லா முழுசா பீஸா இருக்கும். டேஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கிரீமியா, கொஞ்சம் ஜாம் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பித்திர வருஷ பருப்பு அன்னைக்கு இந்த மாங்காய் பச்சடி நானும் கண்டிப்பா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த மாங்காய் சீசன்ல அடிக்கடி பண்றது உண்டு. இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவோம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி, இந்த பன்னீர் சப்பாத்தி இதெல்லாம் பண்ணும்போது கூட அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இந்த சீசன்ல கிடைக்கக்கூடியது நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப குயிக்காவும் ஆயிடும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய இந்த மாங்காய் ஸ்வீட் பச்சடி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி பண்றதுக்கு இந்த சைஸ்ல ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா இது 400 கிராம் இருக்கு. ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். இது நல்லா அலம்பி தொடச்சி எடுத்துட்டு தோலை சீவிட்டு இப்படி வில்ல வெள்ளையா நம்ம செதுக்கி எடுத்துக்கணும். மாங்காய தோல் சீவிட்டு இது பாருங்க, இது போல வில்ல வெள்ளையா நான் செதுக்கி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம பீசஸா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கட் பண்ண மாங்காய ஒரு கடாயில சேர்த்துருவோம். இதுல ஒரு 1/4 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு சில பேர் மாங்காய் நல்லா சாஃப்டா கரையிற வரைக்கும் வேக வச்சுப்பா. சில பேருக்கு வெந்ததுக்கு அப்புறம் மாங்காய் இப்படியே பீஸா இருந்தா பிடிக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அது போல நம்ம வேக வச்சுக்கலாம். மாங்காய் இந்த ஸ்டவ்ல வெந்துட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 200 கிராம் வெல்லம், மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அந்த கப்ல கொஞ்சம் நல்லா அழுத்தி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பிடிச்ச வெல்லமா இருக்கணும். இதுக்கு அந்த பேன்ல சேர்த்துடலாம். இந்த வெல்லத்துல 1/4 கப்பு ஜலம் விட்டுப்போம். வெல்லம் கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ள நமக்கு மாங்காயும் வெந்துடும். நல்லா அது போல மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். அப்பதான் ஒரே மாதிரி ஈவனா வேகும். இப்பயே பாருங்க, நல்லா கலர் மாறிடுது. ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மாங்காய் பாருங்க நல்லா வெந்துடுது. இதை போல சின்ன சின்ன பீசஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இல்ல கொஞ்சம் சாஃப்டா ரொம்ப ஜாம் மாதிரி சில பேர் பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வேக வைக்கணும். நான் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாச்சு. நல்லா கொதிச்ச வெல்லத்தை இந்த வெந்த மாங்காயில டைரக்டா நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த வெள்ளை தண்ணி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாங்காய் வேகாது. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த வெள்ளை தண்ணி மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜாம் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சம் உப்பு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு திக்காயாச்சு. ஜாம் மாதிரி பதத்துக்கு வந்துட்டு பாருங்க. இது கொஞ்சம் சூடாறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். இதுக்கு மேல நம்ம கொதிக்க வச்சோம்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாய ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேப்பம்பு, ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பு கிடைச்சா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச வேப்பம்பு தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம தாளிச்சதை மாங்காய் பச்சடியில சேர்த்துருவோம். பாருங்க, மாங்காய் பீசஸ் ரொம்ப கரையாம அப்படியே அழகா முழுசா இருக்கு. அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப இருகல,
அதுக்கு ரொம்ப தண்ணியாவும் இல்ல, இந்த பழமும் பாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. மாங்காய் பச்சடி பாருங்க, கண்ணால பாக்குறதுக்கு அப்படியே வாயில் எச்சில் ஊறுறது. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மாங்காய் பீசஸ் வந்து கரைஞ்சி கரையாம நல்லா சாஃப்டா இருக்கு. பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படி நல்லா ஜாம் மாதிரி அப்படியே ஜெல்லி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இது பிரசாதமா மட்டும் இல்ல, நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டஃப்டு பராட்டா ஏதாவது பண்ணி அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கு, கொஞ்சம் இந்த மாங்காயோட புளிப்பும் இருக்கு, நம்ம தாளிச்ச அந்த மிளகாயோட கொஞ்சம் காரமும் இருக்கு. நம்ம வேப்பம்பூ கம்மியா தான் சேர்த்திருக்கோம்னால ரொம்ப கசப்பே இல்லை. எல்லா டேஸ்டும் பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கொஞ்சோண்டு சாப்பிட்டதே வாயிலே எச்சில் ஊறிண்டே இருக்கு. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திருக்கேன் வாசனைக்காக. சில பேர் சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. சில பேர் வந்து ஏலக்காய் பொடி சேர்ப்பா. அது வாத்து பழக்கம், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைச்சதுன்னா நீங்க அந்த பூ சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு வந்து காஞ்ச வேப்பம்பூ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றதா இருந்தது, அதுதான் நான் சேர்த்திருக்கேன். கசப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா சில பேர் வந்து நிறைய வேப்பம்பூட சேர்ப்பா. நான் சும்மா பேருக்கு கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். வருஷ பருப்பு அன்னைக்கு மற்ற சமையலாம் நமக்கு நிறைய இருக்கும். இந்த மாங்காய் பச்சடி பாருங்க, அவ்வளோ குவிக்கா நம்ம பண்ணிட்டோம். மாங்காயை கட் பண்றதுதான் வேலை. ஒரு பக்கம் வெள்ளத்தை கரைய விட்டுட்டு ஒரு பக்கம் வந்து மாங்காயை நம்ம வதக்கிட்டோம்னா ரெண்டுமே அட் அ டைம் ஆயிடும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சாலே போதும், ரொம்ப குவிக்காவே ஆயிடும். அதுக்கப்புறம் தாளிக்கிற வேலை மட்டும்தான். மாங்காய் வந்து இந்த கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கிக்கோங்க. அது புளிப்பு கம்மியா இருக்கும். அப்படிங்கும் போது வெல்லம் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் இல்லையா, அது வந்து கரெக்டா இருக்கும். ஒருவேளை புளிப்பான மாங்காய் நம்ம வாங்கினோம்னா இந்த வெல்லம் போராது, நம்ம அதிகமா சேர்க்க வேண்டியதா இருக்கும். இந்த மாங்காயோட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கணும். இது போல கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாங்காய் பச்சடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.